வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல் த பாய்ஸ் லவ் மேண்டி லேன் அப்படின்ற படத்து மூலமாக தன்னுடைய ஃபஸ்ட்டு லீடிங் ரோலை பண்ணி அது ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்றத கூட பொருட்படுத்தாமல் அதில் ஒரு பக்காவான ஆக்டிங்கை கொடுத்து மேற்கொண்டு வந்த படங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு சக்ஸஸை கொடுத்து நம்ம ஜானி டெப்பை வந்து நாளடைவில் வந்து கல்யாணம் பண்ணி சில வருஷங்கள்லேயே வந்து டைவர்ஸும் பண்ண நம்மளுடைய ஆம்பர் ஹெட்டை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க வந்து ஒரு நெப்போட்டிசம்னாலேயோ இல்லை வந்து யாருடைய புஷ்னாலேயோ மேலே வரலங்க. முழுக்க முழுக்க அவங்களுடைய டேலண்ட் வச்சு தான் அவங்க மேலே வந்திருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து அப்பப்போ ஆஸ்கருக்கு நாமினேட் ஆனாலும் ஒரு தடவை கூட அவங்களுக்கு ஆஸ்கர் கிடைக்கல. பட் ஸ்டில் இவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். என்ன கொஞ்சம் கஞ்சா அடிப்பாங்க அவள் தான். ஸோ அவங்க நடித்த சிறந்த 5 படங்களை தான் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு தி இன்ஃபார்மர்ஸ். 2008 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு த்ரில்லர் க்ரைம் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு தன்னுடைய மனசு நிம்மதிக்காக வாழ்க்கையில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்க காரணத்தினால மேட்ரு பண்ணுறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது அண்ட் அப்பப்போ வந்து பிரச்சனைகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்க சமயத்தில் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதில் ஈடுபடுறதுனால சரியாயிட்டு வருதுங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி இவங்களுடைய பர்சனல் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி இவங்க மேற்கொண்டு இவங்களுடைய லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த பிரச்சனைகள்னால இந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி சிக்கல்களில் மாட்டுறாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து பதிலடி ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது ஆல் த பாய்ஸ் லவ் மேண்டி லேன். 2006 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்காக கெட் டுகெதருக்கு கூப்பிட்றான். இந்த சமயத்தில் மேண்டி லேன் அப்படின்னு ஒரு அழகான 7 வயசு பொண்ணு இருக்கா, அவளையும் வந்து அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்றான். இந்த பார்ட்டி எங்கே நடக்குதுன்னா, அந்த பையனோட பண்ணை வீட்டில் நடக்குது. இந்த பண்ணை வீட்டில் என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லோரும் தண்ணியை போட்டு கேக்க வெட்டிட்டு நல்லா மஜாவாக குஜாலாக ஆடிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தன் ஹூடியை போட்டுட்டு ஒவ்வொருத்தராக யார் யார் உட்காந்து குஷியாக அங்கங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பதறி போக ஆரம்பிக்க அங்கேருந்து அந்த படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ வந்து இந்த ஹாரர் ஃபிலிம் உங்களுக்கு எந்தளவுக்கு பயத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தனியாக உட்காந்து இருட்டில் உட்காந்து பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது த ஸ்டெப் ஃபாதர். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் வந்து தன்னுடைய மிலிட்ரி ட்ரைனிங்க்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறான் லீவுக்காக. இந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசவோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாதுன்னு ஜென்டலாக ஒதுங்கி போயிடுறான். பட் வந்து கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த டேவிட் அப்படிங்கிறவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டேவிட் அவங்க அம்மா கிட்ட கன்வே பண்ண முடியுதா, இல்லை அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் மறைமுகமாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறானா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. அப்படி அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன கேவலமாக இருக்குது, அது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.1. நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குது த ரம் டைரி. 2011 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் கெம்ப் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் இருக்கார். இவருக்கு வந்து பேர்ட்டரிக்கோ அப்படின்ற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் வேலை கிடைக்கிது. அண்ட் இந்த நியூஸ் பேப்பரில் வேலை கிடச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே செர்னாட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறாரு. ஸோ இந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பின்னாடி வந்து ரூட்டு வர்றது அண்ட் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண முயற்சி பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஈடுபடுறாரு. பட் இதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி நிச்சயம் ஆகிருக்கும். இந்த பொண்ணு வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா, இவன் வந்து ஒரு லோக்கல் கை, அவர் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கார், ஒரு லோக்கல் பிஸ்னஸ் மேன் வச்சுங்க. அண்ட் இவருடைய பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் நல்ல விதத்தில் நடக்கிற பிஸ்னஸ் கிடையாது. இவர் ஒரு மோசமான பிஸ்னஸ் மேன். அண்ட் இந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கெம்ப் மேலேயே ஒரு ஆசை ஏற்படும். ஸோ இந்த ஆசை ஏற்பட்ட காரணத்தினால அந்த பிஸ்னஸ் மேன் சும்மா இருப்பாரா, அவர் வந்து இந்த கெம்புக்கு வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தராரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. அண்டு இந்த படத்தோடைய எண்டிங்கில் வந்து இந்த கெம்ப் வந்து அந்த செனால்ட் அப்படிங்கிற அந்த பொண்ணை வந்து சேர்றாரா, இல்லை அந்த பொண்ணை விட்டு கொடுத்துட்டு ஹீரோ வந்து போயிடுறாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. அண்ட் இந்த படம் வந்துட்டு நம்ம ஜானி டெப்பும் ஆம்பர் ஹெட்டும் சேர்ந்து நடித்த ஒரு தரமான ஃபிலிமு. அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது ஜாம்பிலேண்ட். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பஸ், டலாஹிஸ், விச்சிட்டா, லிட்டில் ராக் அப்படின்னு அவங்க 4 பேரும் வெவ்வேறு கருத்து கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கருத்து மோதல்னால அந்தளவுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் நடக்குது, உலகமே அழிய போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதை இவங்க வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னா தங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகளை மறந்து இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சண்டை செய்யணும். ஸோ இந்த ஒற்றுமை அண்ட் மேற்கொண்டு வந்து அங்கங்கே காமெடி ரொமான்ஸ் தூவி இருக்க காரணத்தினால ஒரு ஷார்ட் டேர்மில் எடுக்கப்பட்ட இந்த படம் பயங்கரமான சக்ஸஸை கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2.
ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.